எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்குமா அது? 2012 அப்போவே அம்மாட்ட சொல்லியா நீ? சொல்ல முடியல. உங்கள்கிட்ட பாசமாகவே இருந்தது கிடையாது அவங்க அப்பா? பாசமாக இருக்கும். தண்ணி அடித்து அந்த மாதிரி பண்ணுறாரா? இல்லைனாலும் அந்த மாதிரி நீ கேட்டே அவர்கிட்ட? எனக்கு என்ன சொல்கிறாரு? திமுறா பேசுவார். என்ன சொன்னார்? நீ ஏன் கூட வாழ்வார். உண்மைதானம்மா சொல்கிறேன்? உண்மைதான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் மனுஷனாக கூட மதித்து பேசக்கூடாது நம்ம. என்னம்மா வேணும் எனக்கு? எங்கள் அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க, என் கூட இப்படி நடந்துக்கிறாங்க, வாழ விட மாட்டேங்கிறாங்க, படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் அண்ணன்ட்ட சொன்னியா அதெல்லாம்? அவன் கேர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். அவன் அப்பாவுக்கு பயந்து இன்னும் வர இருக்கான். டெய்லி வருவார் வீட்டுக்கு? லாரி டிரைவர், வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவார். வந்தா பிரச்சனை? வந்தா பிரச்சனை, தண்ணி அடிச்சுட்டு பொருள் உடைக்கிறது, அவதூறா பேசுறது. உங்க அம்மா இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட தப்பா நடக்கும்போது? எங்க அம்மாவை எப்படியாச்சும் வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஏதாச்சும் எங்க அப்பா வந்து காசு அனுப்பிச்சிட்டு இது மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு வந்து அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்போ உங்க அப்பா வர்றது டைம்ல நீ அங்க வீட்டுல இருந்து வெளியே எங்கேயாவது போக முடியாதா? போகலாம், கூப்பிடுவாங்க, வழுக்க டைம். ஆனால் வேற கூட சொல்லவும் முடியாது. எல்லாரும் உங்க அப்பா கூப்பிடுவாங்க, போக வேண்டியதானே அப்படி சொல்லி திட்டுவாங்க. நான் இதுக்காகவே 2 வீட்டுக்கு வந்தேன். 2 வருஷம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திரிஞ்சிருப்பாரு. ஏன்னா புள்ளல ஒரு வாட்டி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவங்க அடித்தாங்க. உடனே சரி எங்கள் அப்பா திரிஞ்சிருப்பாரு. ஹாஸ்டலில் எல்லாருக்கும் அப்பா வந்து பார்ப்பாங்க, வர மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்து முடியல. இதை விட கொடுமை இருக்க முடியுமா? தம்பி உங்க பேரு? அருண் மகேஸ்வரன். அருண் மகேஸ்வரன். அருண் மகேஸ்வரன். உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு? உங்க அப்பா பத்தி தெரியுமா உனக்கு? உன் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஒன்று சொன்னேன், வேற ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாரு? நான் சொல்றதை கேட்க மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. எதெல்லாம் தெரியாது? வீட்டில் நடந்தது. உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? அம்மா சொன்னபோது உனக்கு என்ன தோணுச்சு? கேட்கணும். உன் தங்கச்சி சொல்லியிருக்காளா? உன் தங்கச்சி நீ அதை பார்த்துக்க வேண்டாமாப்பா? நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் அம்மா போடுறது தெரியுமா, அவள் போடுறது தெரியுமா அப்படிங்கன்னு சொல்லி அவனை வாய் அடக்கிடுவாங்க. அவனுக்கு ஏற்கனவே பேசுறதுக்கு கொஞ்சம் டேலண்ட் கம்மி. சின்ன வயசுல நான் அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் நடக்கலை. போகும்போது இறங்கிட்டு ஒரு பிரிட்ஜு பக்கத்தில் நின்றுட்டு வீடியோ காட்டிட்டு, இது மாதிரிலாம் நீ என் கூடாச்சும் போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா வேணாம் காட்டாது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன பிள்ளை, ஒன்றுமே தெரியாது. வேணாப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு செம்ம கோபம். நான் வந்து எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன், நான் எப்படி ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு அம்மாவை அடிச்சுட்டாங்க. காரணம் இல்லாமல் வீட்டில் சண்டை போடுவாங்க. ஒரு காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஃபுல்லாக போய் வீட்டுக்கு போன உடனே அவள் மதிக்க மாட்டேங்கிறா, மதிக்க மாட்டேங்கிறா. பாருங்க, வெட்டி ரத்தம் வந்து வெளில நான் ஏதாவது பாத்திரத்தை கழுவிட்டு இருந்து வெளில அலறி அடிச்சு ஓடி வருவா. கோவப்படுறதா வருத்தப்படுறான்னு தெரியல. அதாவது அவங்களா ஒரு முடிவெடுப்பாங்க, அது வந்து உண்மை ஆக்குறதுக்கு எந்த அவதூறுனாலும் சொல்லி கொட்டுவாங்க. அதுக்காக எவ்வளவு முயற்சினாலும் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறதுனாலும் சரி,
அவள் யாரோட போனா கூட சந்தோஷப்படும் போலுக்கு அந்த அளவுக்கு ஒரு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை உண்மை ஆக்குறதுக்காக வேண்டி. எவ்வளவுதான் பாதுகாப்பா இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னா இப்படி நடந்தா எங்க போகும் பசங்க? எதுக்கு இவங்க எல்லாம் புள்ள பெத்துக்கிறாங்க? ஒரு பெரிய மனுஷன் எங்க மாமியார், அதுதான் ஒரு தாயா நம்மளால அது கேக்குறதுக்கே அப்படி இருக்கு, தாங்க முடியல. அபியூஸ், இதை விட ஒரு அபியூஸ் இருக்க முடியுமா? பெத்த அப்பன்ட்டே இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழந்தை அனுபவிக்கணும்னா இவ்ளோ பர்வர்ஷன், வக்ர புத்தி, இதை விட இருக்க முடியுமா? நீங்க என்னதான் முடிவில் இருக்கீங்கம்மா? வேண்டாம், இன்னொருத்தி கூட போய் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு தேடியாச்சு. எங்களுக்கு என்ன வழி பண்ணணுமோ வழிபட்டு போட்டோம். நீ என்னப்பா நினைக்கிற? என்ன பண்ணும்? 2 பேரும் ஒன்று சேரும். 2 பேரும் ஒன்று சேரும். யாரு 2 பேரும்? ஆமா. சேரணுமா சேர வேண்டாம்? நீ என்னம்மா நினைக்கிற? சரி, என் பிள்ளைய குட்டிகளுக்கு ஒரு வழி பண்ணணும். ஒரு வீடு 3 சென்ட் இடம், கொஞ்சம் வீடு கிடக்கு. இந்த பிள்ளைகள பேரில் எழுதி வச்சுட்டு பிள்ளைகள படிப்புக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வழியை பார்த்து போட்டோம். என்ன சொல்றது, எனக்கு வார்த்தைகளே இல்ல. ஏன்னா இந்த குழந்தைகிட்ட மட்டும் இல்ல, பெத்த பொண்ணுட்ட நடந்துக்கிறவர் வெளியே இருக்கிறது குழந்தைகள் எவ்வளவு தூரம் நடந்துருப்பாங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய மனுஷன் மாமியார்கிட்ட சொன்னா அப்படியே திருப்பி எங்க வீட்டுக்காரங்க எப்படி அவதூறம் எங்களை பேசுவாங்களோ அப்படியே சொல்ல. ஒரு மகனை கொஞ்சம் கண்டுக்க ஏன்டா அந்த மாதிரி பண்றாங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இவளுக்கு கேட்க நாதி இல்ல. இதை விட ஒரு கேவலம் ஒரு தாய்க்கு என்ன இருக்க முடியும்? தன்னோட வார்த்தை சொல்லி தன்னோட பிள்ளை வந்து இந்த மாதிரி கேவலமா நீச்சமா நடந்துக்கிறாருங்கிறத விட கேவலம் அந்த தாய்க்கு வேற என்ன இருக்க முடியும்? அவங்க என்ன சப்போர்ட் பண்ணாரு? இப்போ அதே மாதிரி இன்னொருத்தி கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு இவளுக்கு முன்னாடி கூட்டி காட்டுறாங்க, நான் இன்னொருத்தி கூட பாரு அப்படின்ட்டு. இப்போ போன மாசம் போன 2ஆம் தேதி நடந்தது. எங்க மாமியார் அதுக்கு சாட்சி. மாமியார் ஒத்துழைச்சு கூட்டிட்டு வந்து இந்த புள்ள முன்னாடியே இது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எங்க மாமியார். செஞ்சுக்கிட்டு என்னையும் என் மகளே ஒரு விஷயம் தான் சொல்வேன், யூ ஷுடன்ட் புட் அப் வித் திஸ். இதை நீங்க சகிச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை காட்டி கொடுக்கணும், நீ எக்ஸ்போஸ் பண்ணும், கம்ப்ளைண்ட் பண்ணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணா நாங்க பண்றோம். உன்ன மாதிரி இன்னொரு குழந்தை அவஸ்தைப்படக்கூடாது. உலகத்துல யாராலே அவங்களை கேள்வி கேட்க முடியாது. கேட்கறவங்களை எல்லாம் திருப்பி அவ்வளவு ஒரு கீர்த்தனமா அவதூறா பேசிடுவாங்க. யாராலே அவங்களை கேள்வி கேட்க முடியலன்னு இந்த மேடைக்கு நான் கூட்டிட்டு வரணும்னு 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா.